إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله حق تقاته ولا تموت يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இறைவன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வழிவகைகளையும் எமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். அதே போன்று இந்த உலகின் யதார்த்தத்தை புரிந்து நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றும் அவன் சொல்லி தந்திருக்கின்றான். இந்த உலகத்திலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே யாரை நாம் எதிரியாக பார்க்க வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், இந்த உலகத்துக்கும் எமக்குமான தொடர்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றான். இந்த வகையிலே இந்த உலகம் தொடர்பாக, இந்த உலக வாழ்க்கை தொடர்பாக நாம் புரிய வேண்டிய சில யதார்த்தங்கள் இருக்கின்றன. அல் குர்ஆனை நாம் பார்க்கின்ற பொழுது உலகம் என்று குறிக்கக்கூடிய அத்துன்யா என்கின்ற சொல்லினை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 115 இடங்களிலே உபயோகித்திருக்கிறான். உலகம் என்று அரபிலே குறிக்கக்கூடிய துன்யா என்கின்ற சொல்லினை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 115 இடங்களிலே சொல்லியிருக்கிறான். இந்த 115 இடங்களிலே 5 இடங்கள் இந்த துன்யா என்ற சொல்லோடு மனிதன் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில பண்பு சொற்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறான். அதிலே ஒன்றுதான் மதா என்கின்ற சொல்லை இந்த துன்யா என்ற சொல்லோடு இணைத்து சுமார் 8 இடங்களிலே சொல்லி காட்டியிருக்கிறான். ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் இன்பம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மதாவுன் என்றால் இன்பம் என்பது பொருளாகும். அதே போன்று அரல் இயங்குகின்ற சொல்லினை அல் குர்ஆனிலே 3 இடங்களிலே இந்த துன்யாவுடைய வார்த்தையோடு இணைத்து சொல்லியிருக்கிறான். தபுதகூன அர்லல் ஹயாத்தி துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையின் இன்பத்தை தான், இந்த உலக வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொருட்களைத்தான் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், மறுமையை நீங்கள் கவனத்திலே எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா உபயோகிக்கிறான். மூன்றாவதாக ஜீனத் என்ற சொல்லை இந்த துன்யா என்ற சொல்லோடு இணைத்து 2 இடங்களிலே அல்லாஹு தஆலா பாவிக்கின்றான். ஜீனத் என்றால் அலங்காரம், அழகு என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலே காணப்படுகின்ற பொருளாதாரமும் பிள்ளை செல்வங்களும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அஸ்ஸஹ்ரா என்கின்ற சொல்லை ஓரிடத்திலே பாவிக்குகின்றான். وَلَا تَمُدَّنَّ عَيْنَيْكَ إِلَى مَا مَتَّعْنَا بِهِ أَزْوَاجًا مِّنْهُمْ زَهْرَةَ الْحَيَاةِ الدُّنْيَا என்ற அந்த சொல்லிலே அல்லாஹு தஆலா ஜஹரத் என்ற வார்த்தையை துன்யா என்ற சொல்லோடு இணைத்து இந்த உலகத்திலே நாங்கள்
எங்களுடைய எண்ணங்களையும் இலக்குகளையும் இந்த உலகத்திலே விட்டுவிடக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறான். அதே போன்று அல் ஹர்த் என்கின்ற சொல்லினை ஓரிடத்திலே பாவிக்குகின்றான். ஒமன் கான் யுரீது ஹர்த துன்யா நுதிஹி மின்ஹா, இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து இந்த உலகத்திலே இருந்து எதை அறுவடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நாம் அதை கொடுப்போம் என்று சொல்லி காட்டுகிறான். மனிதன் இரண்டு வகையான போக்கை கொண்டிருக்கின்றான். ஒருவன் இந்த உலகத்துக்காகவே வாழ்பவன், இந்த உலகத்துக்காகவே முயற்சி செய்வன், இந்த உலகத்தின் தேடலிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்பவன். அப்படியானவனுக்கும் இந்த உலகத்திலே இருந்து சிலதை நாங்கள் கொடுப்போம். நுதிஹி மின்ஹா, அந்த உலகத்திலே இருந்து இந்த துனியாவிலே இருந்து அவர்களுக்கு சிலதை கொடுப்போம். ஒமங்கான யுரீது ஹர்தல் ஆஹிரத்தி நஸித் லஹு ஃபி ஹர்தி, மறுமைதான் நாம் அறுவடை செய்கின்ற இடம், மறுமை நோக்கியது தான் எமது பயணம், மறுமைதான் எமது இலக்கு என்று வாழ்பவனுக்கு அவன் தேடுகின்ற அந்த விடயத்திலே நாம் அதிகப்படுத்தி கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒருவருடைய தேடல் மறுமையுடைய தேடலாக இருந்தால் அதை அல்லாஹு தஆலா அதிகரித்து கொடுக்குகிறான். அவருடைய தேடல் உலகத்துக்கான தேடலாக இருந்தால் அதை அல்லாஹு தஆலா வரையறுத்து சிலதை கொடுக்குகிறான் என்பதை அல் குர்ஆன் எமக்கு சொல்லி காட்டுகின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, இந்த உலக வாழ்வு என்பது ஒரு மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் நோயும் சுகமும் ஆரோக்கியமும் கஷ்டமும் நஷ்டமும் ஏழ்மையும் அதே போன்று பொருளாதாரமும் எல்லாம் இணைந்து காணப்படுகின்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலகம் சம்பந்தமாக அல் குர்ஆன் சொல்லி காட்டிய வசனங்களை எல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது 3 விடயங்களை அந்த வசனங்கள் எல்லாம் எமக்கு சொல்லி காட்டுகின்றன. அதிலே முதலாவது அத்தஹ்தீரு மினத் துன்யா, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி விடாமல் அவன் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனங்கள் எல்லாம் எமக்கு சொல்லி காட்டுகின்றன. இரண்டாவதாக ஒருவனுக்கு இம்மை மறுமை என்ற 2 விடயங்கள் இருக்கின்றன. அந்த 2 விடயங்களிலும் ஒரு முஸ்லிமுடைய தேர்வாக மறுமை இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றது. மூன்றாவதாக இந்த உலகத்திலே மனிதன் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தை முற்றிலுமாக துறந்து வாழ தேவையில்லை. இந்த உலகத்திலே அவனுக்கு தேவையானவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும், ஆனால் அது இலக்காக இருக்க முடியாது என்பதை அல் குர்ஆன் எமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்த மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் தான் காரூன் என்பவனாகும். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, இந்த காரூன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தன். எந்த அளவு செல்வந்தன் என்றால் அவனுடைய செல்வத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களே, முஸ்லீம்கள் மோமின்களே வியந்து போவார்கள். யாலை செலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற பொருளாதாரம் எமக்கு கிடைத்திருக்க கூடாதா என்று அவர்களுடைய ஈமானையும் தாண்டி ஆசைப்பட்ட மக்கள். அந்த அளவு மக்கள் எல்லாம் வியல்கின்ற அளவுக்கு, வியந்து பார்க்குகின்ற அளவுக்கு நிறைய பொருளாதாரம் இந்த காரூனுக்கு வழங்கப்பட்டது. இந்த காரூனுக்கு அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஒரு உபதேசம் சொன்னார்கள். ஒலா தன்ச நசீபக மினத் துன்யா, நீ இந்த உலகத்திலே என்ன செல்வத்தோடு வாழ்ந்தாலும் கூட நீ உனக்கான மறுமை பயணம் ஒன்று இருக்கின்றது, மறுமை வாழ்வு என்று ஒன்று உனக்கு இருக்கின்றது, அதை நீ மறக்கக்கூடாது என்று அந்த மக்கள் அவர்களுக்கு அந்த காரூனுக்கு உபதேசம் செய்தார்கள். அவன் என்ன சொன்னான், இந்த பொருளாதாரங்கள் எல்லாம், நான் தேடிய சொத்துக்கள் எல்லாம் என்னுடைய நுழைஜின் மூலமாக, என்னுடைய திறனின் மூலமாக, என்னுடைய அறிவு நுட்பத்தின் மூலமாக நான் தேடிக்கொண்டவை, இதற்கும் இறைவனுக்கும் சம்பந்தமில்லை என்று அவன் சொன்னான். அவனுடைய அந்த பொருளாதாரம் அவனுடைய மனதிலே ஒரு பெருமையை, இருமாப்பை, அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற அந்த தன்மையை கொடுத்தது. இறுதியிலே அவனுடைய வரலாறை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. ஃபஹஸப்னா பிஹி வபிதாரிஹில் அர்ல,
அவனையும் அவன் வாழ்ந்த அந்த வீட்டினையும் அல்லாஹு தஆலா பூமிக்குள்ளே எடுத்துக்கொண்டான் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அப்போ அவன் அவ்வாறு அழிவுக்குள்ளாகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவன் கட்டுக்காத்த பொருளாதாரங்கள் மக்களெல்லாம் ஆசைப்பட்ட வியந்து பார்க்குகின்ற அளவுக்கு காணப்பட்ட அந்த செல்வங்கள் எல்லாம் அவனுக்கு எந்த பயனையும் கொடுக்கவில்லை. மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய பொருளாதாரம், அவன் தேடிக்கொண்டவை, அவனுடைய பட்டம் பதவிகள், சமூக மதிப்பு எதுவுமே அவனுக்கு பயனளிக்காது என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி ஒரு அழகான உதாரணத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. வதரிப் லஹும் மஸலல் ஹயாத்தித் துன்யா கமா இன் அன்ஸல்நாஹு மினஸ் ஸமா. இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா வானத்திலே இருந்து இறக்குகின்ற அந்த மழை நீருக்கு ஒப்பானது. அந்த மழை நீர் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப வானத்திலே இருந்து பெய்கின்றது, அது பூமியோடு ஒருமிக்குகின்றது. அந்த மழையினுடைய அந்த நீரினால் பூமியிலே பயிர் பச்சைகள் முளைக்குகின்றன, வளர்கின்றன, பயன் கொடுக்குகின்ற அந்த மரங்களாக செடிகளாக மாறுகின்றன. மனிதன் அதிலிருந்து பயன் பெறுகிறான். அந்த பயிர் பச்சைகள் எல்லாம் அப்படியே காய்ந்து போகின்றன. அதன் பின்னாலே மீண்டும் அகற்றப்பட்டு திரும்ப மழை பெய்து திரும்ப அதுக்கான விளைச்சல் செய்யப்பட்டு இன்னொரு பயிர் அங்கே உருவாக்கப்படுகிறது. அப்போ பயிர் வளர்ந்து உருவாகி மக்களுக்கு பலன் கொடுத்து அது காய்ந்து போதன் பின்னாலே அது அகற்றப்படுகிறது. அது அகற்றப்பட்டு விட்டால் இன்னொரு பயிர் அங்கே வருகின்றது. உலக வாழ்க்கையினுடைய ஓட்டம் என்பது இப்படித்தான். மனிதர்கள் வருவார்கள், வாழ்வார்கள், மறைந்து போவார்கள். அடுத்த ஜெனரேஷன் வரும், வாழ்வார்கள், மறைந்து போவார்கள். எனவே இந்த உலகத்திலே யாரும் தங்கி வாழ்கின்ற ஒரு அமைப்பு உலகத்திலே கிடையாது என்பதை அல் குர்ஆன் நமக்கு ஓமானமாக சொல்லி காட்டுகின்றது. யஅலமு அன்னமல் ஹயாத்தித் துன்யா லஇபுன் வலஹுன் வஸீனத்துன் வதஃபாகுருன் வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்வு என்பது ஒரு விளையாட்டுத்தனமானது, வலஹுன் கேளிக்கையானது, ஜீனத்துன் அலங்கார மாயை கொண்டது, வதஃபாகுருன் பைனக்கும் உங்களுக்கு மத்தியிலே ஏட்டிக்கு போட்டியாக பெருமை செல்லக்கூடிய ஒன்று, வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் பெருக்குகின்ற, இனப்பெருக்கம் செய்கின்ற, செல்வத்தை வளர்த்தெடுக்குகின்ற அம்சம்தான் இந்த உலகம். இது எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இந்த உலகம் என்பது ஒரு ஏமாற்று வாழ்க்கை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன லா யர்ஜூன லிகா வத்மஅன்னு பிஹா உலாயிக மஅவாஹுமுன் நார் பிமா கானு யக்ஸிபூன். இந்த உலக வாழ்க்கையிலே நிம்மதி கண்டவர்கள், இந்த உலக வாழ்வு போதுமென்று ஏற்றுக்கொண்டவர்கள், எங்களை சந்திக்க விருப்பமில்லாதவர்கள், அவர்கள் மறுமையிலே போகின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கின்றது, அதுதான் நரகமாகும். ஏன் அந்த நரகத்துக்கு போகின்றார்கள் என்றால், இந்த உலகத்திலே அவர்கள் நடந்து கொண்ட விதத்தினால், அவர்களுடைய செயற்பாட்டின் காரணமாக அவர்கள் நாளை மறுமையிலே நரகத்துக்கு போகிறார்கள் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வு என்பது ஒரு தற்காலிகமானது. இந்த உலக வாழ்வு என்பது ஒரு சோதனை நிறைந்தது. இந்த உலகத்திலே காணப்படுகின்ற செல்வங்கள், மனித ஆசைகள், மனிதனுக்கு கிடைக்கின்ற சமூக மதிப்புகள், பட்டம் பதவிகள், ஆரோக்கியம் எல்லாமே மாறுபடக்கூடியவை. ஒரு மனிதனிடத்திலே நிரந்தரமாக இவை தங்கி தேங்கி நிற்பது கிடையாது. இது மாறுபட்டு கொண்டே இருக்கும். இந்த மாறுபடுகின்ற இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்திலே கிடைக்கின்ற எல்லாமே மனிதனுடைய மரணத்தோடு முடிவடைந்து விடுகிறது. மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அவனுடைய பரம்பரைக்கு போய் சேருவிடும். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய ஜனாசா, நல்லடக்கம், அவன் விட்டு சென்ற கடன், இவ்வாறான அம்சங்கள் எல்லாம் சென்றதன் பின்னாலே அவன் தேடிய சொத்துக்கள் எல்லாம் அவனுடைய மனைவிக்குரிய, அவனுடைய பிள்ளைகளுக்குரிய, அவனுடைய பெற்றோர்களுக்குரிய சொத்தாக மாறிவிடுகிறது. இந்த உலகம் அவனை விட்டு போய்விட்டால் அல்லது அவன் உலகத்தை விட்டு போய்விட்டால் அந்த மனிதனுக்கு புதியதோர் பேரை கொடுப்பார்கள்.
ஹசரத் என்று கூப்பிட்டவர்கள், மௌலவி என்று கூப்பிட்டவர்கள், சேர் என்று கூப்பிட்டவர்கள், ஹாஜியார் என்று கூப்பிட்டவர்கள், கௌரவ உறுப்பினர் என்று கூப்பிட்டவர்கள் இந்த மரண செய்தி கேட்டதன் பின்னாலே இந்த பெயர்களை எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வைத்து விடுவார்கள். எல்லோருக்குமான ஒரு பொது பெயர் இருக்கின்றது. அவர் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவை பார்த்தீர்களா, அவருடைய ஜனாசா எத்தனை மணிக்கு குளிப்பாட்டுவார்கள், அவருடைய ஜனாசாவை எத்தனை மணிக்கு பள்ளிக்கு கொண்டு செல்வார்கள், அவருடைய ஜனாசாவை எந்த பள்ளியிலே அடக்கம் செய்வார்கள். இந்த ஜனாசா என்ற பெயர் எல்லாருக்கும் வந்துவிடும். இந்த உடலிலே உயிரிற்கு மட்டும்தான் மரியாதையும் அவருடைய பட்டமும் பதவியும் செல்வமும் பயனளிக்கும். இந்த உடலிலே இருந்து உயிர் போகின்ற சந்தர்ப்பத்திலே இவை எல்லாமே முடிவடைந்துவிடும். அவருக்கு ஜனாசா என்ற பேர் வந்துவிடும். எனவே இப்படியான ஒரு மாயையான மனிதனுக்கு நிலைத்து நிற்காத இந்த வாழ்க்கையிலே மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து செயலாற்ற கடமைப்பட்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலக வாழ்வு முடிவடைகின்ற சந்தர்ப்பத்திலே, மனித வாழ்வு முடிவடைகின்ற சந்தர்ப்பத்திலே அவனிடத்திலே இருக்கின்ற எல்லாம் அவனை விட்டு போகின்ற அந்த தருணத்திலே இரண்டு அம்சங்கள் மாத்திரம்தான் அவனோடு செல்கின்ற அம்சங்களாக காணப்படுகின்றன. அதிலே ஒன்றுதான் அவன் செய்கின்ற நல்லமல்களாகும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எந்த நல்ல அமல்களை செய்திருந்தானோ, எந்த நன்மைகளை அவன் தேடி இருந்தானோ, அது அவனுடைய கபரிலே இருந்து அவனுக்கு இயங்க ஆரம்பிக்கும், கபரிலே இருந்து அவனுக்கு பயன் கொடுக்க ஆரம்பிக்கும். அது நாளை மறுமையிலே அவனுடைய கேள்வி கணக்காக இருந்தாலும் சரி, சிராத்துல் முஸ்தகீமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கடந்து நாளை மறுமையிலே அவன் சுவனம் சென்று அடையும் வரை, சுவனத்திலே கொண்டு அவனை சேர்க்கும் வரை அந்த அமலுடைய பயன்பாட்டை அவன் கண்டு கொண்டிருப்பான். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே அவன் செய்கின்ற பாவங்களும் தீமைகளும், அவன் மரணித்தாலும் கூட அந்த பாவங்களும் தீமைகளும் அந்த மரணத்தோடு முடிவடைவது கிடையாது. அதுவும் மரணத்தை தொடர்ந்து செல்லும். அவனுடைய கபருளே, அவனுடைய மறுமையிலே, அவனுடைய கேள்வி கணக்கிலே, அவன் சிராத்தை கடக்குகின்ற சந்தர்ப்பத்திலே இவ்வாறு அந்த பாவம் அவனை ஆட்கொண்டு நரகத்துக்கு போய் சேரும் வரை அது விட்டு வைக்காது. இப்போ உலகத்திலே எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் அவனை விட்டு போய்விடும். ஆனால் அவன் மரணிக்கின்ற பொழுது நல்லவனாக வாழ்ந்தால் நன்மை அவனோடு போய் சேரும், தீயவனாக வாழ்ந்தால் அவனுடைய பாவங்கள் அவனோடு போய் சேரும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பற்றி சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிரி. இந்த உலகம் என்பது ஒரு மோமீனுக்கு ஒரு சிறைக்கூடமாகும். ஒரு மோமின் அல்லாத, ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு இது ஒரு சுவனமாகும் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே என்ன பொருளாதார செல்வங்கள் கிடைத்தாலும், எந்த மதிப்புகள் கிடைத்தாலும், மறுமையிலே ஒரு மூமினுக்கு அல்லாஹு தஆலா வழங்குகின்ற அம்சத்தை பார்க்கின்ற பொழுது இது ஒரு சிறைக்கூடம்தான். இது தில்க ஹுதூதுல்லா, அல்லாஹ்வுடைய வரையறையோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. ஹராம் இருக்குகின்றது, அதை நாங்கள் நெருங்கக்கூடாது. ஹலால் இருக்குகின்றது, அதை மாத்திரம்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா வரையறுத்து தந்திருக்கின்ற இது வாழ்வு. எனவே இந்த வரையறைக்குள்ளே வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு அது ஒரு சிறைக்கூடம் போன்றுதான் இருக்கும். வரையறை அல்லாத மனிதனுடைய மன உச்சையை மாத்திரம் வரையறையாக வைத்து கொண்ட வாழ்க்கை அது சுவனத்து வாழ்க்கையாக இருக்கும். விரும்பியதை செய்யலாம், விரும்பிய இடத்திலே போகலாம், விரும்பிய பாவங்களிலே ஈடுபடலாம், யாரும் அவனை கேட்க முடியாது, சட்டம் அவனை பார்க்க முடியாது, மார்க்கம் அவனை தடுக்க முடியாது, எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் அதிலே இருந்து இந்த சுவனம் போன்ற வாழ்க்கையை அவன் வாழ்ந்துவிட்டு மறுமையிலே போய் அவன் எதையும் காண முடியாது. இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அத்துன்யா மல்ஊனத்துன் மல்ஊனுன் மா ஃபீஹா. இந்த உலகம் என்பது சாபமிடப்பட்ட, சபிக்கப்பட்ட ஒன்றாகும். மல்ஊனுன் மா ஃபீஹா, அதிலே இருப்பவைகளும் சாபத்துக்குள்ளானவைதான். இல்லா திக்ரல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற அம்சம். வமா வாலாஹு, அல்லது அது சார்ந்த அம்சம். அவ் ஆலிமன்,
அல்லது ஒரு அறிஞன், அவு முத்தஅல்லிமன் அல்லது அறிவை தேடுகின்ற மாணவன். இந்த 4 அம்சங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வது அல்லது அல்லாஹ்வுடைய அன்பை கொடுக்கின்ற அந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவது, அல்லது அல்லாஹ்வுக்காக தான் பெற்ற கல்வியை கற்பிப்பது, அவு முத்தஅல்லிமன் அவன் அல்லாஹ்வுக்காக என்ற நோக்கத்தோடு கற்றுக்கொள்வது, இவைகள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளே அடங்காது. இது தவிர்ந்த அம்சங்கள் எல்லாம் சாபமிடப்பட்ட அம்சங்களாக காணப்படுகின்றன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, நாம் இந்த உலக வாழ்வை சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே எவ்வாறு இருக்கிறோம் என்றால் மரண தண்டனை வழங்கப்பட்ட ஒரு கைதி. எங்களுக்கெல்லாம் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அந்த தண்டனையை நிறைவேற்றுகின்ற காலம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஒத்திவைக்கப்பட்ட ஒரு சிறிது காலம் வாழ்ந்துவிட்டு அந்த தண்டனைக்குள்ளாகின்ற மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். சிலர்களுக்கு அந்த தண்டனை 60 வயதிலே வருகும், சிலர்களுக்கு 70 வயதிலே வருகும், சிலர்களுக்கு 20 வயதிலே வருகும். இவ்வாறு தண்டனை குறிக்கப்பட்ட மரண தண்டனை வழங்கப்பட்ட கைதிகளாகத்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினடியார்களே, ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? பள்ளியிலே இந்த வாயலிலே நின்று கொண்டு அந்த பள்ளிக்கு தொலை வந்த மக்களிடத்திலே கேட்குகின்றார், என்னிடத்திலே ஒரு பொருள் இருக்கின்றது, அதை நீங்கள் வாங்க முடியுமா என்று கேட்குகின்றார். ஒரு வயது முதிர்ந்தவர் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார், பாவம் அவருக்கு உதவி செய்வோம் என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள். என்ன உன்னிடத்தில் இருக்கின்றது? நாங்கள் வாங்கக்கூடிய என்ன பொருளை நீ வைத்திருக்கிறாய் என்று மக்கள் கேட்டார்கள். அந்த வயது பேர் சொன்னார், என்னிடத்திலே 1000 கொசுக்கள் இருக்கின்றன, கொசுக்கள் 1000 நான் வைத்திருக்கிறேன், இதை உங்களால் வாங்க முடியுமா என்று கேட்குகிறார். இப்போ நாம் ஜும்மா தொழுது விட்டு போகின்ற சந்தர்ப்பத்திலே வெளியிலே ஒரு வயோதி பெண் நின்று கொண்டு அவர் கேட்குகிறார் என்று வைத்துக்கொள்வோம். என்ன இருக்கு உங்கள்கிட்ட? 1000 கொசு வச்சிருக்கிறேன், வாங்கலாமா என்று கேட்டால் எங்களுடைய உணர்வுகளும் மனநிலையும் எப்படி இருக்கும்? அந்த கேட்குகின்ற மனிதரை நாங்கள் எப்படி பார்ப்போம்? ஒரு ஏளனத்தன்மை, ஒரு கோபம் எங்களிடத்திலே வருகும். அப்படியா இல்லையா? அப்போ எங்களுடைய அந்த அவர் கேட்குகின்ற அந்த பொருள், அவர் சொல்லுகின்ற அந்த பொருள் என்பது ஒரு பெருமானம் இல்லாத ஒரு பொருளை அவர் சொல்லி காட்டுகிறார். அது யாரும் வாங்க மாட்டார்கள். ஒவ்வொருடைய வீட்டிலும் கொசு இருக்கிறது, யாரும் காசு கொடுத்து கொசு வாங்குவது கிடையாது. அப்போ அப்படியான ஒன்றை அவர் விற்கதாக சொன்னால் நாங்கள் அவரை ஒரு ஏளனமாக பார்ப்போம். இது மனிதனுடைய ஒரு இயல்பு. ஆனால் இந்த உலகம் என்பது அல்லாஹ்விடத்திலே ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு கூட பெறுமதி இல்லாத ஒன்று. இந்த உலகம் என்பது இந்த ஒரு கொசுவுடைய ஒரு இறக்கை, ஒரு கொசுவினுடைய ஒரு இறக்கைக்கு கூட பெறுமதி இல்லாத ஒன்று. அவ்வாறு பெறுமதியானதாக இந்த உலகம் காணப்பட்டால் அல்லாஹு தஆலா அப்படியான பெறுமதியான பொருட்களை காஃபிருக்கு வழங்க மாட்டான். இந்த உலகம் பெறுமதியானதாக இருந்தால் எந்த காஃபிருக்கும் நீர் கிடைக்காது இந்த உலகத்திலே. அப்போ இந்த உலகத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த உலகத்திலே முதலாவது பணக்காரன் ஒரு முஸ்லிமா இல்லையா என்று பார்த்தால் அவர் ஒரு முஸ்லிம் அல்ல. அப்போ செல்வம் கொட்டி கிடப்பது என்பது ஒரு மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதற்கான ஒரு அளவுகோல் அல்ல. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்றால், இந்த மூமின் அல்லாத முஸ்லிம் அல்லாதவர்களை பார்த்து மனம் மாறாதிருந்தால் அந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு செல்வத்தை அல்லாஹ் எப்படி கொடுப்பான் என்றால், அவர்களுடைய அந்த வீடுகளுக்கு ஏறுகின்ற மாடிப்படிகள், அவருடைய வீடு முகட்டுகள் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா தங்கத்தினாலே கொடுப்பான். ஒரு மாடி வீடு, அந்த மாடி வீட்டிலே ஏறுகின்ற ஏணிப்படிகள் எல்லாம் தங்கங்கள். அவர் மேலே கூரை போட்டிருக்கிறாரு எல்லாம் தங்கத்தால். இப்படி அல்லாஹு தஆலா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுப்பான். ஆனால் முஸ்லிமுடைய மனநிலை அந்த அம்சத்தை பார்த்து மாறிவிடும் என்ற அச்சத்தினாலே அல்லாஹு தஆலா அப்படி கொடுக்கவில்லை. அப்போ ஒன்றுக்குமே பெறுமதி இல்லாத ஒன்று,
ஒரு கொசுனுடைய இறக்கைக்கு கூட இந்த உலகம் என்பது பெருமதி இல்லாமல் இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே மனிதன் ஏன் மூழ்கி கிடக்க வேண்டும்? எனவேதான் இந்த உலகத்திலே இருந்து மனிதன் விடுதலை பெற்று போகின்ற அவருடைய மரணிக்குகின்ற நாள் இருக்கின்றது. அந்த மரணிக்குகின்ற நாள் என்பது ஒரு மூமினை பொறுத்தவரையிலே ஒரு பெருநாளை விடவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அவனுக்கு இருக்கும். ஒரு மூமின் இந்த உலகத்திலிருந்து மரணித்து போகின்ற நாள் இருக்கின்றது. அந்த நாள் என்பது அவனுக்கு உலகத்திலே என்ன பொருள் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அதை விடவும் மகிழ்ச்சி கொடுக்கின்ற அம்சமாக அவனுடைய மௌத் இருக்கும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு மூமின் மரணிக்கின்ற பொழுது இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு தும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அங்கே வருவார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்வார்கள். வஅபிஷிரு பில் ஜன்னத்தில்லதி குந்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை கூறுவார்கள். அப்போ அந்த மலக்குகளை பார்க்குகிறான், அவர்களுடைய ஆறுதல் வார்த்தையை கேட்குகிறான், அவர்கள் சொல்கின்ற சுபசோபனத்தை கேட்குகிறான். அவனுடைய உயிர் எவ்வாறு எடுக்கப்பட போகின்றது என்றால், ஒரு கோதுமை மா குலைத்திருக்கின்றது, அதிலே இருக்கின்ற அந்த முடியினை எவ்வாறு இலகுவாக எடுப்பார்களோ அவ்வாறு இலகுவாக அவனுடைய உயிர் பிரிய போகின்றது. யா ஐயத்துஹன் நப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜி இலா ரப்பிக்கு ராலியத்தம் மர்லியா, நீ அல்லாஹ்வை பொருந்தியவனாக, அல்லாஹ் உன்னை பொருந்தியவனாக உன்னுடைய ரப்பிலத்திலே செல்வதற்கு தயாராக இரு என்று அந்த சொல்லப்படுகின்ற ஆத்மா எவ்வளவு சந்தோஷமான ஆத்மாவாக இருக்கும். அந்த ஆத்மா அல்லாஹ்விடத்திலே போகின்ற பொழுது மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்வான், இவனுடைய ஆத்மாவை எல்லியின் என்ற இடத்திலே கொண்டு உயர்ந்த இடத்திலே வையுங்கள் என்று சொல்லுவான். அந்த இடம் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதனால் தான் நாங்கள் ஹதீதிலே பார்க்கின்றோம், ஒரு நல்ல மையத்தை கொண்டு போகின்ற பொழுது கத்திமூனி, என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்று அந்த மையத்தை சொல்கின்றதாம் என்பதை நாங்கள் ஹதீதிலே பார்க்கின்றோம். எனவே தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை எங்களுடைய இந்த முதலாவது குத்பாவிலே விளங்கிக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு ஜனாசா அவர்களை கடந்து சென்றது. இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்தரீஹுன் வ முஸ்தராஹுன் மின்ஹு, இது அமைதி பெற்றதும் மக்கள் அதிலே இருந்து விடுதலையானதுமாக இருக்குகின்றது என்று சொன்னார்கள். அதாவது ஒரு ஜனாசா இந்த மரணித்து போகின்ற பொழுது ஒன்று அந்த ஜனாசா நிம்மதி அடைந்ததாக போகும், அல்லது மக்கள் நிம்மதி அடைவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஜனாசா எப்பொழுது நிம்மதி அடையும், மக்கள் எப்பொழுது நிம்மதி அடைவார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு முஃமின் மரணிக்கின்ற பொழுது இந்த உலக கஷ்டத்திலிருந்து அவன் விடுபடுகிறான், உலக துன்பங்களிலே இருந்து அவன் விடுபடுகிறான். எனவே அவன் முஸ்தரி, அவன் அமைதி பெற்றவனாக, விடுதலை பெற்றவனாக இந்த உலகத்திலே இருந்து செல்கிறான். இன்னொரு ஜனாசா இருக்குகின்றது, அவன் ஒரு துஷ்டனாக, ஒரு கெட்டவனாக, மக்களுக்கு கேடு விளைவிக்கிறவனாக, மக்களெல்லாம் அவனை பார்த்து பயப்படுகின்ற ஒரு மனிதனாக வாழ்ந்தான். இப்பொழுது அவனுடைய மரண செய்தி கேட்டால் மக்களெல்லாம் சந்தோஷப்படுவார்கள், அவன் மரணித்ததற்காக யாரும் கவலைப்பட மாட்டார்கள். இப்பொழுது முஸ்தராஹுன் மின்ஹு, அவன் வாழ்கின்ற சமூகம் அவனிலே இருந்து விடுதலை பெறுகின்றது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே எங்களுடைய ஜனாசாக்கள் சுமந்து செல்கின்ற பொழுது எங்களை பற்றி கவலைப்படுகின்ற மக்களாக நாம் வாழ்ந்தோமா? நாங்கள் மகிழ்ச்சியோடு அந்த பயணத்தை மேற்கொள்கின்ற அளவுக்கு தயார் நிலையிலே மரணித்தோமா? அல்லது மக்களெல்லாம் எங்களை மரணித்ததை இட்டு சந்தோஷப்படுகின்ற அளவிலே நாம் வாழ்ந்துவிட்டு போகிறோமா என்பதை கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நாங்கள் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகின்ற தருணங்கள், அவனுடைய உணர்வு எப்படி இருக்கும், அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நிறைய நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கின்றோம். இதுவெல்லாம் ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டதோடு அவன் நிறுத்தி கொள்ள வேண்டும், மறுமையிலும் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையிலே அவனுடைய வாழ்க்கை முடிவடையக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இதனாலே தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டினார்கள், மனிதர்களிலே மிகவும் புத்திசாலியான மனிதன் அஅகலுன் நாஸ், மனிதர்களிலேயே மிகவும் புத்திசாலியான மனிதன் யார் என்றால் மன் தரக்க துன்யா கபல ஐயத்துர்கஹு, இந்த உலகம் அவனை விட்டு விடுவதற்கு முன்னாலே அவன் உலகத்தை விட்டு இருக்க வேண்டும். அவனுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் அழிஞ்சி எல்லாமே அவனிடத்திலிருந்து போய் கஷ்டப்பட்டு அவன் வாழ்ந்து மன்னிப்பது அல்ல. அவன் நன்றாக இருக்கின்ற பொழுதே இந்த உலகத்திலே பற்றில்லாமல், இந்த உலகத்திலே மூழ்கி விடாமல் அவன் இந்த உலகத்தை விட்டுவிட வேண்டும். அதே போன்று அனார கப்ரஹு கபல யஸ்குனஹு, அவன் குடியிருக்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது, நாம் எல்லோரும் போய் குடியிருக்க வேண்டும், அதுதான் அவனுடைய கபரு. அந்த கபருக்கு போவதற்கு முன்னாலே அதற்கான லைட்டுகளை, ஒளி விளக்குகளை அவன் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு வீட்டுக்கு குடி போவதற்கு நாங்கள் அதற்கான விளக்குகளை, மின் விளக்குகளை கொண்டு வருகிறோம், மின் விசிறிகளை கொண்டு வருகிறோம், அலங்காரங்களை செய்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் கபருக்கு யாரும் லைட்டு போடுவதில்லை, அதுக்கு வேறொரு ஆள் வந்து போடவும் முடியாது. அப்போ எங்களுடைய நல்லமல்கள் தான் அந்த கபருக்குடைய ஒரு ஒளி விளக்காக மாறும். எனவே அந்த கபருக்கு போவதற்கு முன்னாலே அந்த ஒளி விளக்கை ஒருத்தன் உருவாக்கி கொண்டால் அவன் புத்திசாலி மனிதன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். அதே போன்று அர்லா ரப்பஹு கபல ஐயல் காஹு, நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய திருப்தியை இந்த உலகத்திலே பெற்ற மனிதன் அவன் ஒரு புத்திசாலி மனிதன் என்று சொன்னார்கள். நான்காவதாக சொன்னார்கள் வபர்ர பாலிதைஹி கபல ஐயு ஃபாரிகஹு, வபர்ர வாலிதைஹி கபல ஐயு ஃபாரிகஹு, தன்னுடைய தாய் தந்தையர்கள் தன்னை விட்டும் பிரிந்து மரணித்து போவதற்கு முன்னாலே அவர்கள் உலகத்திலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலேயே அவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற மனிதன். நிறைய மனிதர்கள் எப்படி தாய் தந்தையர்களை பார்ப்பார்கள் என்றால் இருக்குகின்ற சந்தர்ப்பத்திலே கவனிக்க மாட்டார்கள், அன்பாக 4 வார்த்தையை பேச மாட்டார்கள். மரணித்ததன் பின்னாலே மாடர்ந்து சதக்கா கொடுப்பார்கள், மரணித்ததன் பின்னாலே ஆக்களை கூட்டு நல்லமல் செய்ய வைப்பார்கள். உயிரோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தாய் தந்தையர்களை கவனிக்க மாட்டார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்காமல் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாலே பணிவிடை செய்கின்ற மனிதர்களாக வாழ்வதுதான் நல்ல மனிதன் என்பதை, புத்திசாலியான மனிதன் என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே கண்ணியமானவர்களே, நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை நாம் எல்லோருக்கும் ஒரு நாள் முடிவடைய இருக்கின்றது. அந்த முடிவடைந்த வாழ்க்கைக்கு பின்னாலே நிரந்தரமான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை எங்களுடைய பர்சகோடு ஆரம்பிக்க இருக்கின்றது, எங்களுடைய கபரோடு அது ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த ஸ்டெப்புக்கு சென்றதன் பின்னாலே, அந்த வாழ்க்கைக்கு நாம் போனதன் பின்னாலே அதில் இருந்து மீண்டு யாரும் வர முடியாது, மீண்டும் உலகத்துக்கு வர முடியாது. அப்போ கிடைச்ச சந்தர்ப்பம் என்பது ஒரு தரம்தான். அந்த ஒரு தரத்திலேயே மனிதன் எப்படி பயன்படுத்தி கொள்கிறான், பயன்படுத்தி கொள்கிறான் என்பதுதான் அவனுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்திருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினர்களே, இந்த உலக வாழ்க்கையை நாம் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் நாம் மூழ்கி போகிறாமல் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடிய வாழ்க்கையாக நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். இல்லாமல் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை சிறப்பாக்கி இந்த உலகத்தை மறுமைக்குரிய விளைநில எமக்காக்கி தந்து அவனுடைய இஹ்லாஸையும் தந்து நல்லமல்கள் செய்து கலிமாவோடு மரணத்தினாலே மர்மையிலே அந்த சுவனத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குர்கும் வஷ்குரூஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வலذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு